திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாகரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி ஒரு கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவும் திறப்பதற்கான பாடலையும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியை பாடுவதற்காக ஐயா சாம்பசிவ அவர்களை அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. நன்றிங்க. வாயிடுமா அம்மா பட்டமல்மா பாடுறீங்களாம்மா? திருமுறை ஆசிரியர் 22 பேர் துதி படிங்கம்மா. சிவாயனம சிவாயனம. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனா செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழவினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகள் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவநாயனார் கழலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி, செல்வமணி குன்றத்தோர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. கோயில் நுழையும் முகத்தான் அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம்
ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருமுறை கோயில் கதவும் திறக்கும் பொருட்டு பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருபுயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். பள்ளி எழுச்சி ஐயா, சங்கர் ஐயா வாங்க ஐயா, பள்ளி எழுச்சி படுங்கப்பா. இரண்டாவது பாடல். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அருணன் இந்திரன் திசையணிடன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழவே நயன அடிமலர் மலர்மற்று அண்ணலம் கண்ணாம் திறல் நிறை அறுபதம் முரல்வன உரையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருமுறைய திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 192வது நாளாக காலையில நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலேன்னு இந்த திருமுறையை நமக்கு தந்த திருமுறை ஆசிரியர் 27 பேரை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் 5ஆம் திருமுறையில 39வது பதிகமாக திரு மயிலாடுதுறை திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். காவிரி தென்கரையிலே 39வது தலம் சென்னை விழுப்புரம் திருச்சி சாலையிலே அமைந்துள்ளது. பெருமான் மயூரநாதர், அம்பாள் அபயாம்பிகை. இதற்கான திருநாவுக்கரசு நாயனார் புராண பாடல் 190. நன்றிங்க. மேவு புனற்பொன்னி. நன்றிங்க. மயிலாடுதுறையிடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பதிகை எண் 190. திருச்சிற்றம்பலம். மேவு புனல் பொன்னியிரு கரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திரு செம்பொன் பள்ளி பாடி காவுயரு மயிலாடு துறை நீல் பொன்னி கரை துருத்தி வேள்வி குடி எதிர்கொள் பாடி பாவுரு செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமர் திரு பதிபலவும் பணிந்து போந்தே ஆவுரு மஞ்சாடுவார் கோடி காவில் அணைந்து பணிந்தாவடு தன் துறையை சார்ந்தார். நன்றியா. திருமுறை ஆசிரியர்கள் பெயரை சொல்லி திருமுறை திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைந்து அந்த திருக்கதவை திறப்பித்து திருப்பள்ளி எழுச்சி பாடி பெருமானுடைய உணர்வை நம் உள்ளத்திலே ஏற்றி இந்த பதிக பாராயணம் அப்படி பாடுகிற போது அதை சேக்கிழார் பெருமான் பாவுரு செந்தமிழ் மாலை பாடி போற்றி என்று சொல்லி தமிழாலேதான் உருக்கம் வரும். அதனால்தான் அந்த முதல் பாட்டிலேயே உள்ளம் முறக்கும் திருப்பெயர் என்று பாடுகிறார் மயிலாடுதுறையில. கொள்ளும் காதன்மை பெய்தூரும் கோல்வாளை உள்ளம் உள்கி ஊரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மாமயிலாடு துறையூரை
வெள்ளம் தாங்கும் சடையனை வேண்டியே வள்ளல் மாமயிலாடு துறையூரை வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டியே உள்ளம் உள்கி உரைக்கும் திருப்பெயர். ஆக செந்தமிழாலே தான் அந்த உள்ளம் உருகும். அப்படி உருகுகிற போது நாம் உரைக்கும் திருப்பெயர் பெருமானுடைய திருப்பெயர் என பெரும்பெயராக சொல்லப்படுகிற நமசிவாயம். அதான் நாதன் நாமம் நமசிவாயம் என்றால் அந்த திருப்பெயராக நமசிவாயத்தை சொல்லி உள்ளம் உருகுதல். வாழ்க வாழ்க. சித்தத்தேரும் செறிவளை சிக்கணும். அடியேன் படிக்கிறேன். படிங்க. சித்தம் தேரும் செறிவலை சிக்கேனும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி வைத்த மாமயிலாடுதுறை அரண் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிலே வைத்த மாமயிலாடுதுறை அரண் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிலே. மயிலாடுதுறை பெருமான் நினைத்தால் நம்முடைய சித்தம் தேரும் செறிவளை சிக்கனும் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும். அம்மா தளபதி அம்மா வாங்கம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலோம் வண்டு சேர்மயிலாடு துறையரன் வண்டு சேர்மயிலாடு துறையரன் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே. நன்றி. சிவாய நம. அப்ப பெருமானுக்கு உள்ளம் உருகுதல் எதற்காகன்னு கேட்டால் எனக்கு அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் வேண்டாம். அண்டர் வாழ்வு என்பது தேவ உலக வாழ்வு, அமரர் இருக்கை என்பது தேவ பதவி. தேவ பதவியினாலே நமக்கு என்ன வரும்? ரொம்ப புண்ணியம் வரும். அதனால மீண்டும் பிறவி வரும். அதனாலே எனக்கு வேண்டியது தொண்டர் பதவிதான். அதனாலே தொண்டர் பாவம் தூரிச்சுரையிலே என்று என்னுடைய அண்டர் வாழ்வுக்கு பதில் தொண்டர் வாழ்வு கேட்கிறார். வாழ்க வாழ்க. வெஞ்சின கடுங்காலம். அம்மா லலிதா அம்மா வாங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம். வெஞ்சினை கடுங்காலன் விரைகிலான் அஞ்சிறப்பும் பிறப்பும் மறுக்கலாம் மஞ்சள் மாமயிலாடு துறையூரை அஞ்சொலால் உமை பங்கன் அருளிலே அஞ்சொலால் உமை பங்கன் அருளிலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அஞ்சோளால் உமை பங்கன் என்று சொல்லி இங்கே திருவாவடுதுறையில் உள்ள மயிலாடுதுறையில உள்ள அந்த அபயாம்பிகை அந்த அருளினாலே நாம் என்ன பண்ணலாம்? பிறவி அறுக்கலாம் என்று சொல்றார். அண்டர் வாழ்வு பிறப்பை தரும், மீண்டும் பிறப்பை தரும். ஆனால் தொண்டர் வாழ்வு நாம் பிறப்பு இறப்பை அறுக்கலாம், இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. குறைவிலோம் கொடு மானுட வாழ்க்கையில். சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். பாலசுந்தரையா. குறைவிலோம் கொடு மானுட வாழ்க்கையால் கரை நிலாவிய கண்டனியம் தோழினன் மறைவலான் மயிலாடுதுறை மறையிலான் மயிலாடு துறையுரை இறைவன் நீள்கழல் ஏத்தி இருக்கிலே இறைவன் நீள்கழல் ஏத்தி இருக்கிலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பிறப்பு இறப்பு இல்லாத அந்த இரவாத இன்ப அன்ப வேண்டும் என்றால் என்ன பண்ணா? பெருமானுடைய
நீழ்கடல் ஏத்தலும் இறைவன் நீழ்கடல் ஏத்தி இருக்கவே மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூநெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதானே மந்திரமாவதும் இணையடிதானே மாமருந்தாவதும் இணையடிதானே தந்திரமாவதும் இணையடிதானே தானங்களாவதும் இணையடிதானே சுந்தரமாவதும் இணையடிதானே தூநெறியாவதும் இணையடிதானே எந்தை பிரான் தன் இணையடிதானே எந்தை பிரான் தன் இணையடிதானே என்று பெருமானுடைய அந்த நீழ்கடலை ஏத்தி இருந்தால் நமக்கு பிறப்பும் இறப்பும் இல்லாத இன்ப அன்ப இரவாத இன்ப அன்ப வாழ்வு காரைக்கால் அமையா இருக்க மாட்டால நமக்கும் அமையும் என்ற வகையில அப்பர் பகவான் கொடுக்கிற உறுதிமொழி. வாழ்க வாழ்க. ஐயா பேர பிள்ளைகள் இருக்காங்கய்யா கிரண் ரெண்டு பேருமே வரலைங்கய்யா. வரலையா? சரி. அடுத்த பதிவுக்கு வந்துருவாங்க. வாழ்க. அஞ்சாவது 6வது பாட்டு நிலைமை சொல்லுவன். முனுசாமி ஐயா வாங்கய்யா. நிலைமை சொல்லு நெஞ்சே செய்தாய் கலைகளாய வல்லான் கைலாயனன் மலையன் மாமயிலாடு துறையினம் அதையின் மேலும் மனத்துளும் தாங்கவே மலையன் மாமயிலாடு துறையினம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே. நன்றி. எது தவம்? எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போறதா தவம் இல்ல. பெருமானை மனதிலே நினைத்தல். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அதனால பெருமானை தலையாலே வணங்கி மனத்திலே தங்க வைத்தல். அதனாலே தலைமேலும் மனத்தோடும் தங்கவே என்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. நீத்தினான் நிமிர் புன்சடை. பட்டமா வாங்க. 7வது பாடல். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம்மா. சரிங்க, நன்றிங்க ஐயா. சிவாய நம. நீற்றி நான் நிமிர் புன்சடை யான் விடை ஏற்றி நான் நமையாளுடையான் புலன் மாற்றி நான் மயிலாடுதுறை என்று போற்றுவார்க்கு முண்டோ புவி வாழ்க்கையே. சிவாய நம. இந்த வாழ்க்கை, இந்த புவி வாழ்க்கை எதற்கு? பெருமானை போற்றுவதற்கு. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்புறப்பருக்கும் அண்ணனடி போற்றி சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்று பெருமானை போற்றுவதற்காகவே இந்த புவி வாழ்க்கை வரும். உலக வாழ்க்கையில இருந்து எதேதோ அனுபவிக்கின்றோம் இல்ல. அருளியல் நிலையில் என்று பெருமானை போற்றினால் இரவாத இன்ப அன்பு தானாக வரும் என்ற வகையிலே அமைந்த மயிலாடுதுறை பதிகம். வாழ்க வாழ்க. கோலும் புல்லும். சங்கரையா வாங்கயா. சங்கரையா. திருச்சிற்றம்பலம். கோலும் புல்லும் ஒரு கையில் கூற்றமும் தோலும் பூண்டு துயர் முற்றென் பயன் நீல மாமயிலாடுதுறையனே நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்க்கே நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்க்கே. திருச்சிற்றம்பலம். நூலும் வேண்டுமோ நுண்ணொழிவோர்கட்கு. இதுக்கு பல பேர் பலவிதமா பொருள் சொல்லுவாங்க. அதாவது பெருமானை வணங்குவதற்கு சாதனங்கள் தேவையா அப்படின்னா இல்ல. ஆனா பெருமானை மனசு நினைச்சா போதும், சாதனங்கள் எதுவும் தேவையில்லை. எல்லாமே பாவனையினாலே செய்யலாம் என்பதற்கு அடையாளமாக நூலும் வேண்டுமோ நுண்ணொறிவோர்கட்கு. கண்ணப்பனார் எந்த நூலை படிச்சார் இல்லையா? பெருமானை மனதில் நினைத்தார், தான் நினைச்ச காரியத்தை செய்தார், முக்தி அடைந்தார். அதே மாதிரி அந்த வகையில அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பணங்கொள் ஆடரவர் ஆள்கொள். தம்பி கரண் படிக்கிறீங்களா? அடுத்த பாதிகள் படிக்கிறீங்களா?
பருதிமார் கலைஞர் இருக்காரா? ரம்யா அருணகிரின்னு வந்திருக்காங்க. தர்ஷன் வந்திருக்கா அப்படி. தர்ஷன் கண்ணுக்கு இனியா. ஐயா எத்தனை ஐயா? 5ஆம் திருமுறையில 39வது பதிகத்துல இப்ப நம்ம படிக்க வேண்டியது 9வது பாட்டு. 9வது பாட்டா? ஐயா நான் 10வது பாட்டு பாடிடுறேன் ஐயா. படிப்பா. நான் 10வது பாட்டு பாடுறேன் ஐயா. 10வது பாட்டு படிக்கிறியா? சரி, ரைட். வாழ்க. அப்ப 9வது பாட்டு யார் பாடுறது? கிரண் பாடுவாரா? கிரண் இல்லையா? சரி. ஆமா, சிவசெல்வி அம்மா படிச்சிருங்கம்மா 9வது பாடம். சிவசெல்வி ராஜசேகர். சிவா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. பானங்குள் கொள்ளாடரவு அல்குள் பகிரதி மனங்கொள சடை வைத்த மறையவன் பனங்கொள்ளாடரவு அல்குள் பகிரதி பனங்குள் சடை வைத்த மறையவன் வணங்கு மாமயிலாடு துறையரன் அணங்கர் பால் கொண்ட கோலம் அழகியதே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. வணங்குமா மயிலாடுதுறை என்று பெருமானை கண்டால் வணங்குதல். தலையே நீ வணங்கா என்று மயிலாடுதுறை பெருமானுக்கு தலை வணக்கம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்ற வகையில வணங்கு மாமயிலாடுதுறை அரண் என்கிறார். வாழ்க வாழ்க. நீளில அறவச்சடை. தர்ஷன் படிக்கிறாரா? 10வது பாட்டு படிக்கிறேன். நீனிலாவர வச்சடை நேசனை பேணிலாதவர் பேதுருவோட்டினோ வானிலாமிய லாடுதுறை தன்னை காணிலார் குங்கடு நந்துயிரில்லையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க 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 வாழ்க. வானிலா மயிலாடுதுறையனை காணிலார்க்கு கடுந்துயரில்லையே. வானிலா என்பது ஒளி பொருந்திய பெருமான். அவன் சோதியாய் சுடராய் இருப்பதனாலே வானிலா என்ற சொல்லுக்கு ஒளி பொருந்தி என்ற பெயர். அவனை கண்டால் நம் கடுந்துயர் தீரும். அதனால காணிலார்க்கு கடுந்துயர் இல்லையே என்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. பருத்த தோளும் முடியும் பொடிபட. 11வது பாட்டு. ஐயா நான் பாட்டுமா? உன்னதான் கூப்பிட்டா வா, 2 பேரும் சும்மா. இல்லங்க ஐயா, என்னன்னா நான் 4வது பாட்டு பாடலான்னு 5வது பாட்டு பாடலான்னு இருந்தேன். தாத்தா பாடிட்டதுனால 11வது பாட்டு பாடலாம். 5வது பாட்டு தான் பாடலாம். திருமலை எதோ வேணாலும் பாடலாம். இப்ப படி 11வது பாட்டு படி பார்க்கலாம். தாத்தா முந்திக்கினாரா அவனுக்கு? தோலும் முடியும் பொடிபட இருத்தினானவன் இன்னிசை கேட்டாலும் வரத்தினான் மயில் லாடுரை தோழும் கரத்தினார் வினை கட்டரும் காண்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வரத்தினான் மயிலாடுதுறை தொழும். நாம் என்ன வரம் கேட்கிறோமோ கேட்கிற வரத்தை கொடுக்கிற நிலையிலே மயிலாடுதுறை பெருமான் இருக்கிறான். அவனை கரத்தினால் தொழுதல். கைகால் குப்பி தொழில் கடிமாமரத் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் குப்பி தொழில்னு. அதனால கரத்தினால் தொழ நம் வினைகள் கட்டரும் என்று பதிக பலன் சொல்ற மாதிரி பாட்டு அப்பா சாமி. வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 40வது பதிகம் திரு கழிப்பாலை. திரு குறுந்தொகை பகப்பெண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12, மணி 9:36 10:48. ராகம் இந்தோளம் என்று சொல்லி காவிரி வடகரையிலே இது 4வது தலமாக சிதம்பரை அடுத்த நெல்வாயில் சிவபுரிக்கு அருகிலே இருக்கிறது.
இங்க இருக்கிற பெருமான் பால் வண்ணநாதர், அம்பாள் வேதநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 173 சினவிடை ஏறுகைத்து. நன்றிங்கய்யா. சினவிடையேறுகை தேரும் மணவாள நம்பி கலல் சென்று தாழ்ந்து வனபவலவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள் என்று அணைய திருப்பதிகமுடன் அன்புருவன் தமிழ் பாடி அங்கு வைகி நினைவறியார் தமை போற்றி நீடு திருப்புலியூரை நினைந்து மீள்வார். நன்றிங்க. அந்த திரு கழிப்பாறையில போய் பெருமாளத்தை திருப்பதிகம் பாடுகிற போது வன்தமிழ் பாடி அந்த நினைவறியா பெருமானை போற்றுகிறார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. வண்ணமும் வடிவும் சென்று கண்டிழல் எண்ணி நாமங்கள் ஏத்தி நிறைந்திழல் கண்ணுலாம் பொழில் சூழ் கழிப்பாலயம் அண்ணலே அறிவாள் இவள் தன்மையே அண்ணலே அறிவான் இவள் தன்மையே. பெருமான் தான் நாம் யார் என்பதை உணர முடியும். நாம் செய்கிற நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேண்டிய இன்ப துன்பங்களை கொடுக்கிற பெருமானாக இருக்கிறான் என்பதை அண்ணலே அறிவாள் இவள் தன்மையே என்று பெண்மணியிலிருந்து சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. மருந்து வானவரும். ஐயா பூஷாக்கு நடராஜன் ஐயா வாங்கய்யா. நியூ என்ட்ரன்டாயா? நன்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 5:42 மருந்து வானவர் உய்ய நஞ்சு கண்டு வந்து உய்ய மருந்து வானவர். குரல் ரொம்ப கம்மியா கேக்குது. அவங்க குரல் வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. கேக்குதுங்க, சவுண்ட் கம்மியா இருக்கு. கொஞ்சம் சத்தமா பாடுங்க. கொஞ்சம் வால்யூம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திருச்சிற்றம்பலம். எனக்கு வயசாகி போச்சு, கால் சரியா கேட்கலையா? சிவபெருமானே சிவசிவா. மருந்து வானவர் உய்ய நஞ்சுண்டுகந்து திருந்து வன்கழி பாலையில் எம்பிரான் திருந்து சேவடி சிந்தையுள் வைத்திவள் பரிந்து உரைக்கிலும் மின் சொற்பழிக்குமே திருந்து சேவடி சிந்தையுள் வைத்திவள் பரிந்துரைக்கிலும் மென் சொல் பழிக்குமே. நம்மளாம் உடம்பு சரியில்லைன்னு மருந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆனா பெருமான் என்ன பண்றா? நஞ்சை உண்டானா மருந்து வானவரும் நஞ்சு உண்டு உகந்து என்று சொல்றார். வாழ்க வாழ்க. மடலை தாழ்வர சொல் ஐயா தாமதரணியா வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மழலை தான் வர சொல் தெரிகின்றீழல் குழலின் நேர்மொழி கூறிய கேள்மினோ அழகனே கழிப்பாலயம் அண்ணலே இகழ்வதோ என என்று கொள்ளென்னுமே அழகனே கழிப்பாலயம் அண்ணலே இகழ்வதோ என என்று கொள்ளென்னுமே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பெருமானே என்னை என்று கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். இந்த இடத்துல மடலை தான் வருமே சொல் தெரிகின்றன. சின்ன குழந்தைங்க பாடுகிற போது அது மடலை சொற்களாக இருக்கும். அந்த நம்ம இப்ப கிரணும் நம்ம தர்ஷனம் பாடினது அந்த அந்த 2 பேர் இருந்தா அடுத்த 2 பாட்டு அவங்க 2 பேர் பாட முடியுமான்னு பார்க்கலாம். 4ஆம் பாட்டு 5ஆம் பாட்டு. தர்ஷன் கிரண் மடலை சொல் இருக்கீங்களாமா? இருக்கேன் ஐயா. 5:40 4ஆவது பாட்டு 5ஆவது பாட்டு.
எனக்கு மழலை என்று சொல்வதனா அந்த மழலை சொல்ல கேட்கலாம் என்ன. நல்லா நல்லா 4வது பாட்டு 5வது பாட்டு பாடலான்னா தான் தாத்தா வந்து பாட்டு போயிட்டாராம். சிற்றம்பலம் மலை தான் வர சொல் தெரிகின்றா. இல்ல அது இல்ல 5ல 40 4 செய்ய மேனின்னு வரும். செய்ய மேனிவன் நீற்றனை வான்றனை மேயலாகி மதிக்கிழல்லாரையும் கை கோல்வேன் மழு வன்கழி பாலையி எம் ஐயனே அறிவானிவள் தன்மையே. நன்றி. ஐயனே அறிவாள் இவள் தன்மையே. வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல மழை சொல்லு. அடுத்து அவர் அடுத்தவர் இருக்காரா? சொல்றேன் ஐயா, கூப்பிடுறேன் ஐயா. சரி வேற என்ன பாட சொல்லுங்க. ஆள் இல்ல பாட சொல்லுங்க. குன்றத்தூர் உமாமா வாங்கம்மா. கருத்தனை கழிப்பாளையம். அம்மா குன்றத்தூர் உமாமா வாங்கம்மா. வந்துட்டாங்களா? திருச்சிற்றம்பலையா வாங்கப்பா. கருத்தனை கழிப்பாளையுள் நேவிய ஒருத்தனை உமையால் ஒரு பங்கனை அறுத்தியால் சென்று கண்டிட வேண்டும் என்று ஒருத்தியார் உரம் ஊசலது ஆடுமே. அறுத்தியால் சென்று கண்டிட வேண்டும் என்று ஒருத்தியார் உலம் ஊசலாது ஆடுமே. சிவாய் நம. அருத்தியால் சென்று கண்டிட வேண்டும். அருத்தினா அன்புன்னு ஒரு சொல்லு பொருள் சொல்லுவாங்க. ஆனா பெருமானை அன்பினாலே காண்டல். அந்த அன்புதான் சிவம். எனக்கு அந்த குன்றத்தூர் உமா மகேஸ்வரம்மா பார்த்தாலே என்ன ஞாபகம் வரும்னா, அந்த அம்மா தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. மார்கழி மாசத்து திருவம்பாவத்தர் பள்ளி வச்சு பாடி இந்த திருமுறை தமிழத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாள். வாழ்க வாழ்க. ஐயா நாங்களும் இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்தா பண்ணோம். அவங்க மட்டும் கிடையாதுங்க ஐயா, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுக்கும்போது போயிட்டீங்க. அப்படி இல்ல எல்லாரும் சேர்ந்தா முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணோம்னா கார்த்திகை மாசம் வேற ஒண்ணுமே சொல்லல. எல்லாருக்கும் பங்களிப்பு. ஒருத்தர் விடாம 5:20ன்னா அந்த 5:20க்கு இன்னைக்கு காலையில கூட பட்டமல்லம்மா எழுப்பலன்னா நான் எழுந்திருக்க மாட்டேன். ஒருத்தர் விடாம எடுக்கிற முயற்சி, எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முயற்சிங்க ஐயா. பெருமை எல்லாருக்கும் தான். அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டோன்னே அவங்க ஞாபகம் வந்து சொன்னேன். வேற ஒண்ணு. வாழ்க வாழ்க. யாரையும் தனி மனித வழிபாடு கூடாதுதான் என்னோட எண்ணம். ஆனா அந்த அம்மா நான் குரலை கேட்ட உடனே அவங்க அம்மா அந்த திருமண நிகழ்ச்சி பாடி நான் காலதான் அதை கேட்டுதான் திரும்ப தமிழ் படிக்கின்ற எண்ணம் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். எல்லாரும் சேர்ந்து பாடும். எல்லாம் கூட்டு முயற்சி தானே. தனியா எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே கூட்டு முயற்சி தான். அதனால வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி நன்றி. கங்கையை சடை அம்மா அந்த பாசெல்லம் ஐயா புதுசா வந்திருந்தாங்களே அவங்க கிட்ட பதிகம் இருக்குங்களா ஐயா? நடராஜன் ஐயா பாடுவாங்களா? ஐயா செல்வம் அம்மாவா? செல்வம் ஐயாவா? ஆமாங்க, புதுசா வந்திருக்காங்கல்ல ஒருத்தர், கோயில் கட்டன்ட்டு வந்தாங்களே அவங்க கிட்ட பதிகம் இருக்குங்களா? ஐயா இன்னும் அவங்க டவுன்லோட் பண்ணல. சைவன்.org. நன்றிங்க. அம்மா செல்லம் அம்மா நீங்க பாடிடுங்கம்மா. கங்கையை சடை வைத்து மலைமகள் நங்கையை உடனே வைத்த நாதனார் திங்கள் சூடி திருக்கழிப்பாலையான் இங்கு வந்திடும் என்று இருமாக்குமே. திங்களை சூடி திருக்கழிப்பாலையான் இங்கு வந்திடும் என்று இருமாக்குமே. திருச்சிற்றம்பலம். பெருமான் கங்கையும் வைத்து உடன் நங்கையும் வைத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஐயனே அழகே. ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. சிவாயினம்.
நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா அடியார் மக்களின் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. பத்திரபுஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா. ஐயனே அழகனே அனலேந்திய கையனே கரை சேர்ந்தரு கண்டனே மயுள பொழில் தோள்கழிப்பாளையம் ஐயனே வீரியே அருளனுமே தேதரு கண்டனே மயல பொழில் தோள்கழிப்பாளையம் ஐயனே வீரியே அருளனுமே விரியே அருளனுமே. சிவாத்தி சித்தவனம். நன்றி ஐயா, வணக்கம். இந்த பாட்டுல ஐயனே விதியே ஐயனே விதியே அருள் என்னுமே என்று நம் பெருமானுடைய அருளாலும் நம்முடைய விதியாலும் நமக்கு இந்த உலகத்துல எல்லா செயலும் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் ஐயா பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு, பசுமாட்டை காணோம்னு நேத்தே பேசினாரு. அதனால இந்த பதிகம் முடிஞ்ச உடனே மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 20 நிமிஷத்துல ஐயாவுக்காக அங்குகிற பெருமானுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருள் காணாத போன பொருள் திரும்ப வரணும்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த திருமுருகன் பூண்டில பாடின பதிகம் கொடுக வெஞ்சலை வடுக வடுவர்னு சொல்லி அந்த பதிகத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிகம் முடிஞ்சோம்னா அந்த அடுத்த பதிகத்துக்கு போறது போல அந்த பதிகத்தை சொல்லி ஐயா அந்த ஒரு விண்ணப்பம் வச்சிடலான்னு நேற்று ராத்திரி ஐயா கேட்டாரு. அதை செஞ்சிருவோம் இன்னைக்கு. சரிங்களா? வாழ்க வாழ்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாட்டு அமைது. ஐயா பாடின பாட்டு ஐயனே அருள் எண்ணுமேன்னு அந்த விதியும் அருளும் நமக்கு அந்த காணாத போன பொருளை கொண்டாந்து சேர்க்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். வாழ்க வாழ்க. இன்னும் 2 பாட்டுக்கு அந்த 2 பாட்டை படிச்சுட்டு அந்த இதுக்கு அதுக்கு போலாம். சொக்கம்மாள்மா வாங்கம்மா. சொக்கம்மாள். குரல் ரொம்ப கம்மியா இருக்குமா? சரியா கேட்கலமா? பாட்டு கொஞ்சம் சவுண்ட் வருதுமா? பக்தர்கட்கு அமுதாய பரத்தினை பக்தர்கட்கமுதாய பார்த்தினை முத்தனை முடி ஒன்றிலா மூர்த்தியை அத்தனை அணி ஆர் கழி போலயம் சித்தனை சென்று சேருமா செப்புமே. ஐயா போன் வர சரியில்லையா? வாழ்க வாழ்க. சித்தனை சென்று சேருமா செப்புமே. பெருமான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பொன்சை மாமுடி. அம்மா பத்மாதி அம்மா வாங்கம்மா. சிவாயனம். பொன்சை மாமுடி வாளர கந்தலை அஞ்சும் 4 ஒன்றும் இருத்தான் அவன் என் செய்யான் காழி பாலையுள் எம்பிரான் துஞ்சும் போதும் துணைய நல்லாகுமே துஞ்சும் போதும் துணைய நல்லாகுமே. நன்றி ஐயா. துஞ்சும் போதும் துணையனலாகும் என்று துஞ்சும் போது எது நமக்கு துணை? 5 எழுத்து தான் துணை. சொன்னவர் யாரு? ஞான சம்பந்த பெருமான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் மற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமேனு நமக்கு துஞ்சும் போதும் துணையாக நிற்பது 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை தான் ஐவிரல்ல கொடுத்துருக்கா. அந்த ஐவிரல் நினைச்சா அந்த 5 எழுத்தை தானா ஞாபகம். தூங்கும் போது அதை நினைச்சு கொண்டே படுத்தா காலையில் எழுந்த உடனே அந்த அதே நினைப்புல எழுந்துக்கலான்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்ப அடுத்த பதிகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஐயாவுக்காக ஐயா கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம். அந்த சுந்தரர் தேவாரத்துல கொடுகு வெஞ்சலி திருடு போன பொருள் தானா திரும்பி வந்துரும்னு சொல்லுவாங்க. சுந்தரர் அவரை விரட்டினாங்க இல்லையா? அந்த எல்லாரும் இந்த வேடர்கள்லாம் விரட்டி போயிட்டு போயிட்டாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் போய் திருமுருகன் பெருமாளத்துல வேண்டினார். இந்த பதிகம் பாடினார். பூத கணங்கள் கொண்டு அந்த கொடிமரத்தை அதை கொண்டாந்து வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பதிக பாராயணத்தை எல்லாருமா சேர்ந்து விண்ணப்பிப்போம். அடியாரெல்லாம் சேர்ந்து. வாழ்க வாழ்க.
அஞ்சாம் தமிழ் அடுத்த 41வது பதிகை நாளை வச்சுக்கலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க. 7ஆம் திருமுறை பதிகை எண் 49. பதியின் பெயர் திரு முருகன் பூண்டி, பண்ணின் பெயர் பழம் பஞ்சரம். 7ஆம் திருமுறையில் 49வது பதிகமாக திரு முருகன் பூண்டி பதியின் மீது பழம் பஞ்சரம் பண்ணிலே பாடப்பட்ட கொடுகு வெம்சிலை என்று தொடங்கும் பதிகம். திருச்சிற்றம்பலம். முதல் பாட்ட கணபதி ஐயா பாட சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. கணபதி ஐயா எடுத்துட்டீங்களா ஐயா? இருக்கா? சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. கொடுகு வெண்திலை வடுக வேடுவேர் விரவலாமை சொல்லி திடுகு முட்டன குத்தி கொலை கொண்டாழைக்கும் இடம் முருகனாரியே விடுவே விடுக வாழ்முருகன் உண்டே மாநகர்வாய் இடுகுநிலை மங்கை என்னடும் எதுக்கெங்கிருந்தே இடுகுநிலை மங்கை தன்னுடும் எதுக்கிங்கிருந்தே எதுக்கிங்கிருந்தே எம்பிரானே. இங்க எம்பிரானீர் வசிஷ்டேஸ்வரர், இடுகு நுண்ணிடை இங்க காமாட்சி அம்மன், ஏலவார் குடலி. அந்த பெருமானை வச்சு எதுக்குப்பா இங்க இருக்கிற பசுமாட்டை காப்பாத்தாமன்னு எதுக்கு பாருக்கிறான்னு ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாரு. நேத்து நைட்டே அந்த பதிகத்தை எடுத்து ஐயா அந்த பதிகை நாளைக்கு படிக்கலாம் ஏன்னு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அதனால அந்த பதிகை பாராயணம். வாழ்க வாழ்க. வில்லை வியாட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லில்லால் எரிந்திட்டு மோதியும் கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மணங்கமள் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்றில்லையாகில் நீர் எட்டு கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. எல்லை காப்பதொன்றில்லையாகி நீர் எத்து கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. பெருமானே எதுக்கா இருக்கிற இந்த பசுவை கொண்டு காணாது போன பசுவை திருப்பி கொண்டாந்து சேர்த்துருன்னு வசிஷ்டேஸ்வரரையே வேண்டுகிற மாதிரி அமைந்த பதிகம். வாழ்க வாழ்க. பசுக்களே கொன்று. 3வது பாட்டு. ஐயா சிவநேசன் என்கிற ஐயா தேவையா வாங்கய்யா. பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்றறியா. பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்றறியார். உசிர்கொலை கல நேர்ந்து நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் முசுக்கள் போர் பல வேடர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வார். இசுக்களிய பயிக்கம் கொண்டு நீ எத்துக்கெங்கிருந்தீரம்பிரானீரே. இசுக்களிய பயிக்கம் கொண்டு நீர் எத்துக்கெங்கிருந்தீரம்பிரானீரே. திருச்சிற்றம்பலம். பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்றறியார் என்று சொல்லி சுந்தரர் பசுவதை கூடாது சொன்னாருன்னு சொல்லுவாங்க. வெறும் இங்க பசுக்கள் என்பது வெறும் பசுபதை என்ற அந்த ஒரு உயிரினம் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் பசுவர்க்கம்தான். சித்தாந்த சாத்திரத்தை அப்படிதான் சொல்லுவார் நம்ம சிவனேசையா. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு சுட்டி காட்டுவார் சித்தாந்த நன்மணி. அதனால இங்க பசுக்கள் என்பது உயிர் வர்க்கம். எந்த உயிர் வர்க்க கொண்டு தின்றாலும் அது பாவம்தான். அதனாலே நாம் என்ன பண்ணுவோம், அந்த விலங்கிய அந்த இது விட்டு அந்த மாமிசத்தை விட்டு தாவர உணவுகளை சாப்பிட்டால்
அந்த தாவர உணவுகள் நம்ம பிடுங்க எடுத்தாலும் மீண்டும் வளரும். ஆனா உயிரை கொண்டா மீண்டும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலே உயிர்கொலையை நீக்க வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல். அதனால பசுக்கள் என்பது பசுவதை மட்டும் என்று சொல்லி வெறும் பசுவை மட்டும் சொல்லாமல் உயிர்கொலை கூடாது என்பதை வற்புறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. புலால் உண்ணாமை. பீரர் கூரை உடுத்ததோர் பத்திரம். 4வது ஐயா சிவகுமார் ஐயா வாங்க ஐயா. ஐயா சிவகுமார் வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். 7:49 4 பழம் பஞ்சம். பிறர் கூரை உடுத்ததோர் பத்திரம் கட்டி வெட்டராய் சூரை பங்கியராகி நாடோறும் கூரை கொள்ளுமிடம் மோரை வெடுவர் கூடிவாள் முருகன் பூண்டி மனகர்வாய் ஏறு காலிற்ற தில்லையாய் வீடில் ஏத்துக்கிங்கிருந்தீரம் பிரானிரே. வாழ்க வாழ்க. ஏறு காலிற்றதில்லையாய் வீடில் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானிரேன்னு அந்த ஏறுவாகி அந்த பசுவம் கன்றோம் சீக்கிரம் கோயிலுக்கு வந்து சேரணும்னு பிரார்த்தனை. வாழ்க. தடங்கு தோலை உடுத்த சங்கரா. 5வது பாட்டு. அம்மா வந்தவாசி செண்புலியம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து தெளிவெடுக்கும் திருச்சிற்றம்பலம். தயங்கு தோலை உடுத்து சங்கரா மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டுணும் மார்க்கம் ஒன்றறியீர் முயங்கு பூன்முலை மங்கையானோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் இயக்கவும் மிடுக்குடையராய் வீடில் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. இயங்கவும் மிடுக்கு உடையராய் வீடில் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்து 6வது பாட்டு. விட்டி சைப்பன. நிக்கலாமா வாங்கம்மா. சிற்றம்பலம். விட்டி சைப்பன கொக்கரை கொடு கொட்டி தத்தள கங்கொட்டி பாடுமி தந்து மீயொடு குடமுலா நீர் மகிழ்வீர் மொட்டலமர்ந்து மணங்கமல் முருகன் பூண்டி மாநகர் வாயிட்ட பிச்சை கொண்டு இன்பத்தாகில் நீரெத்துங்கிருத்தீரம் பிரானீரே. திருச்சிற்றம்பலம். நேத்து நிறுத்தின பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு கடைசியா கூப்பிட்டோம் குரல கேட்க முடியல ராத்திரி. வாழ்க வாழ்க வாழ்க. வேதியியல் செல்வி. சரிம்மா சரி. நன்றி நன்றி. நல்லா இருமா நல்லா இருக்கு. வேதியியல்ல பெரிய சயின்டிஸ்டா வரணும்னு வாழ்த்தி என்ன. அப்புறம் அருளியல் நிலையில தானா சிவஞானம் தானா வந்துடும். சரியா? வாழ்க வாழ்க. இந்த இடத்துல குடமுழா நீர் மகிழ்வீர்னு ஒரு சொல்றாரு. பெருமான் தன்னை நானே தீர்த்தமாடிக்கொள்ள அந்த திருக்குட நன்னீராட்டை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க. பெருமானை நாம் தீர்த்தாடுவான்ல, அவன் தன்னைத்தானே நீராட்டிக் கொள்கிறான். அதற்கு உதவுகிற அந்த குடமுழா நீர் மகிழ்வீர் பெருமானே என்னை அதற்கு கருவியாகப்படுத்தி கொண்டிரே என்ற மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லுதல். வாழ்க வாழ்க. அடுத்து வேதம் போதி வெந்நீர் பூசி. ஐயா அடியான் படிக்கட்டுமாங்க ஐயா? படிங்கம்மா. 7வது பாட்டு. வேதம் போதி வெந்நீர் பூசி. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வேதம் போதி வெந்நீரு பூசி வெண்கோவணம் தற்றையலே ஓதமேவிய ஒற்றியூரையும் உத்திரம் நீர் மகிழ்வீர்
மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய். ஏது காரணம் ஏது காவல் கொண்டெத்து கிங்கிருந்தீர் எம்பீரானீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. முந்தின பாட்டுல குடமுழா நீர் மகிழ்வீர் என்று ஒரு சொல்லு வருது. இப்ப அந்த வசிஷ்டேஸ்வருக்காக இந்த பதிகத்தை படிக்கிறோம். அதனால அந்த பெருமானுக்கு எப்ப குடமுழுக்கணும் தெரியாது. விரைவிலே குடைமுழுக்கு நடுவதற்கு இந்த பதிக பாராயணம் ஒரு விண்ணப்பமாக அமையட்டும் என்று சொல்லி அதற்காக நாம் என்ன பண்ணுவோம், வேதம் போதி வெந்நீர் பூசி பெருமானை வேண்டுவோம். 5 எழுத்த வேதம் போதுதல் என்பது 5 எழுத்து ஓதுதல். வெந்நீர் பூசி ஓதுனா அந்த நாம் எதற்காக இது பண்றோமோ வேண்டுகோள் வைக்கிறோமோ அந்த வேண்டுகோள் நிறைவேறும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பாடரவு நுண்ணேரி. சரிதாம்மா, வாங்கம்மா. படரவு நுண்ணேரி. சரிதாம்மா. கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம். 8வது பாட்டுமா. படவரவுநுண்ணெறிடை பனை தோல்வரி நெடுங்கண் மடவரல்லுமே நங்கை தன்னையோர் பாகம் வைத்து கந்தீர் முடவரல்லீர் இடரில்லீர் முருகன் பூண்டி மாநகர்வாய். இடவமேறியும் போவதாகில் நீர் எதுக்கிங்கு இருந்தீர் எம்பிரானீரே. எம்பிரானீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சொற்களை பிரிச்சுட்டா பொருள் தானா வந்துடும். எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே, அவ்வளவுதான். அது இசைக்கேற்ற மாதிரி அவங்க சேர்த்து போட்டிருக்காங்க. சொற்களை தனித்தனியா பேசிங்கன்னா பொருள் தானா வந்துடும். அவ்வளவு, வேற இல்லை. என்ன இடபமேறியும் போவதாகில் நீர். அந்த இடபம் என்பது எருது மட்டுமல்ல பசுமையும் குறிக்கும். அது போவதற்கு நீ எதுக்காக இங்க உட்காந்துக்கிறேன்னு வசிஷ்டேஸ்வரிய கேட்கிற மாதிரி. அப்ப அதனால அந்த வசிஷ்டர் அந்த பசுவையும் கண்ணே கொண்டாந்து சேர்த்துருவாரு. வாழ்க வாழ்க. அடுத்து சாந்தமாக வெந்நீர் பூசி. 9வது பாட்டு. அம்மா போரூர் செண்பகலி வாங்கம்மா. 7ஆம் திருமுறை 49வது பதிகம் எடுத்து வச்சுங்க. பாடாத 2 பேர் இருக்கீங்க. 9வது பாட்டு. சாந்தமாக வெந்நீர் பூசி பல்தலை கலனா வேந்த வெண்பிறை கண்ணே தன்னை ஓர் பாகம் வைத்துகந்தீர் மோந்தையோடு முழங்கரா முருகன் பூண்டி மாநகர்வாய். ஏந்து பூன்முலை மங்கை தன்னொடும் எத்து கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. ஏந்து பூன்முலை மங்கை தன்னொடும் எத்து கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. நன்றி ஐயா. வெந்நீர் என்பது சாந்தத்தின் அடையாளம். சாந்தமாக வெந்நீர் பூசின்னு பாடினார். அதான் நம்ம ஞானசம்பரோட சொன்னார். இந்த இடர்களை பாத்தீங்கன்னா, கூறு கொண்டாய் முன்று கொண்டாய் கூட்டியோர் வெங்கடையால் மாறு கொண்டாய் புறமரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்த நீரென்று என்பெருமான் அணிந்த நீரு கொண்டாய் என. அவ திருநீர் என்பது சாந்தத்தின் அடையாளம் என்று நம்ம அப்பர் சாமின்னு சொல்றார், ஞானசம்பந்தன் சொல்றார். வாழ்க வாழ்க வாழ்க. 10வது பாட்டு. முந்தி வானவர் தாம் தொழு. பாடுங்க முன்சாமியா. முந்தி வானவர் தம் தொழும் முருகன் பூண்டி மாநகர்வாய். வந்தனை விரல் பாவை தன்னை ஒரு பாகம் வைத்தவனே. சிந்தையில் சிவ தொண்டன் ஊரன் உரைத்தன 10 கொண்டு எந்த மடிகளை ஏத்துவாரிடர் ஒன்றும் தாமிலரே. முந்தி வானவர் தாம் தொழும் முருகன் பூண்டி மாநகர்வாய். வந்தனை விரல் பாவை தன்னை ஓர் பாகம் வைத்தவனை. சிந்தையில் சிவ தொண்டன் ஊரன் உரைத்தன 10 கொண்டு எந்த மடிகளை ஏத்துவார் இடர் ஒன்றும் தாமிலரே.
நன்றி ஐயா, சிவாயனம். அவருக்கு சீக்கிரத்துல அவருக்கு அவருடைய இழந்த பொருள் மீண்டும் கிடைக்க அருள் செய்யணும். அந்த வாழ்க வாழ்க வாழ்க. சிந்தையில் சிவத்தொண்டன் ஊரன்னு சொல்லி அவர் சிவத்தொண்டனா இருக்கிறார். அதனால அந்த தானா போன போது தானா வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இங்க அந்த அந்த 6வது பாடல்ல சொல்லி அந்த செய்தியாகிய குடமுழா நீர் மகிழ்வர் என்று சீக்கிரம் அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு வரும்னு முன்ன இதுக்கு முன்னே எப்ப பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா சீக்கிரம் அந்த கோயிலை குடமுழுக்கு பண்ணணும்னு அந்த பிரார்த்தனையை சேர்த்து இங்க வச்சு 2 நிறைவேறணும்னு அடையார்கள் சார்பில் விண்ணப்பம். வாழ்க வாழ்க. ஐயா இன்னும் வேற என்ன படிக்கணும்னா படிச்சிடலாம் ஐயா. ஐயா இன்னும் 2 பேர் இருக்காங்கய்யா, தமிழரசி வேலரசி. இவங்க 2 பேரும் இன்னைக்கு வந்ததுல இருந்து ஒரு பதிவும் கூட படிக்கலீங்க. அவங்க 2 பேரும் படிச்சுங்க. ஆமா அந்த பதியத்துல முதல் பாட்டு கடைசி பாட்டு படி சொன்னேன். நன்றிங்க. அம்மா தமிழரசி அம்மா பாட்டு படிக்கலையா பத்மாமா? நாங்க படிக்கல இந்த பாட்டு. அம்மா எல்லாருமே படிக்கலாமா இந்த பாட்டை? இப்ப இந்த பாட்டு கடைசியில் இருக்கிற 10 பேர் தான் படிச்சிருக்காங்க. மீதி மொத்தம் இன்னைக்கு இருக்கிறது வந்து 27 பேர் இருக்கும். இன்னைக்கு வந்ததுல இருந்து பதிகம் பாடாதவங்க 2 பேர். வேலரசி அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க, தமிழரசி. நம்ம எல்லாம் ஒவ்வொரு பாட்டு படிச்சிருக்கோம். அவங்க 2 இது வரைக்கும் எதுவுமே படிக்கல. சரியா? அந்த பாட்டு தான் சொன்னையா லாஸ்ட்ல. சரிம்மா சரி. அம்மா தமிழரசி அம்மா படிக்கிறீங்களாம்மா? வாய்ப்பு இருக்கா? அம்மா வேலரசி அம்மா வாங்கம்மா, முதல் பாடல் பாடுங்க. சிவாய நம. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவ விரவலாமை சொல்லி திடுகு முட்டன குத்தி கூரை கொண்டாரலைக்குமிடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டே மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்து கிங்கிருந்தீர் எம்பிராணிரே. திருச்சிற்றம்பலங்கய்யா. முடுகுனாரிய வடுகர்வாழ் முருகன் பூண்டி நகர்வாழ்னு அங்க அந்த வடுகர்கள்லாம் சேர்ந்து அந்த சுந்தருடைய பொருளை கவர்ந்து சென்றார்கள். பெருமானிடத்துல விண்ணப்ப வச்ச உடனே அந்த சிவபூத கணங்கள் அந்த பொருளைகள்லாம் கொண்டாந்து கோயில் வாயில ஒப்படைத்தன என்று அந்த செய்தி, பெரிய புராண செய்தி. அந்த வகையில அந்த காஞ்சவத்துல யாராவது வடுகர்கள் இருந்தால் அந்த பசுவை கவர்ந்து சேர்ந்தா அவர்களே கொண்டாந்து அதை விட்டுட்டு போகணும்னு நாம பிரார்த்தனை பண்ணிப்போம். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா கடைசி பாட்டு தமிழரசி அம்மா பாட்டு. திருச்சிற்றம்பலம் ஐயா. இப்ப யாரும் முயற்சி பண்ணாங்களா? யாருன்னு பாக்கலாம் இருங்க. யாரும் வந்தீங்க? ஐயா சித்ராமா இருக்கிறீங்க. சித்ராமா இருக்கிறீங்க. சரி செல்வம். எல்லாரும் பாடலாம். செல்வம் வந்துட்டாரா? ஆச்சரியமா இருக்கு. 2வது பாட்டை பாட சொல்லுங்க. விட்டு போனவங்கன்னா 2வது பாட்டை பாட சொல்லுங்க. ஒரு செகண்ட் 2வது பாட்டு பாட சொல்லுங்க. சித்ராமா வாழப்பாடியம்மா 2வது பாட்டு படிங்க. வில்லை காட்டி விரட்டி. வில்லை காட்டி விரட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மணங்கமல் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்றில்லை ஆகில் நீர் எத்துக்கிருந்தீரெம்பிரானீரே. நன்றிங்க. வாழ்க வாழ்க. 3வது பாட்டு பசுக்காலே தொலைஞ்சு போன பொருள் மட்டும் கிடைக்குமா? கடன் கொடுத்துருக்கேன், கடன்காரனும் கடன் கொடுக்கல, அவன் கொடுத்துருவானா? அதுவும் வரும். அதுவும் வரையா? நீங்க என்ன வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாம் வரும். அதோட சேர்ந்து அந்த குடமுழா நீர் அந்த குடமுழுக்க நடக்கணும்னு சேர்ந்தான பிரார்த்தனை அந்த பாட்டுல வருது. கண்டிப்பா கண்டிப்பா. 3வது பாட்டு செல்வம் ஐயா இருக்கீங்களா? மீனாட்சி படிக்க முடியுமா? ஹலோ, படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியாறு சிக்க கொலை பல நேர்ந்து நாள் கொன்று ஊரை கொள்ளும் இடம் முசுக்களே போல் பல வேடர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இசுக்கு அழிய பயிர்க்கம் கொண்டு நீர் எதுக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீரே. திருச்சிற்றம்பலம். உன் பேர் என்னமா?
மீனாட்சி ஐயா எனக்கு எழுத்து குட்டிதான் ஐயா படிக்க மீனாட்சியா தெரியும். மனமதில் இல்லையா நீ? சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு ஐயா, குரல் ரொம்ப சின்ன, ரொம்ப நல்ல இனிமையா மழை இருக்கு. சொல். என்ன வயதாகுது உனக்கு? ஐயா எனக்கு 28 வயசு ஆகுதுங்க ஐயா. 28 வயது ஆகுதுங்க ஐயா. ஆனா குரல் வந்து ரொம்ப சின்ன குரலா, மழலை குரல் மாதிரி இருக்குது. வாழ்க வாழ்க. ஈஸ்வரா அங்க தீர்த்துட்டோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. மீனாட்சினா வாய்ப்பு அங்க கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. மீனாட்சின்னு சொன்னா அங்கையர் கண்ணின்னு சொல்லணும். அங்கையர் கண்ணை தன்னோட அந்த ஆலவாயில இருக்க பெருமாட்டிக்கு மீனாட்சின்னு இவங்க பேர் வச்சுட்டாங்க பின்னாடி வந்தவங்க. ஆனா ஞான சம்பந்தர் சொன்னது அங்கையர் கண்ணி. சரிதானே? வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. திருப்பணிக்கு முயற்சி பண்றாங்களா அவங்க தாங்க ஐயா? அப்படிங்களா? ஆமா ஆமா. இப்போ 8500 ரூபாய் நம்ம சிகாரம் தரும் உமையால் துணைவர் சார்பா சிகாரம் ஃபவுண்டேஷன் அதான் நம்ம குழு 8500 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கியா? சரி சரி சரி. மானாமதிலே அது மானாமதியா? அதான் மானாமதியான்னு கேட்டேன், மதுரைட்டாங்க. சரி சரி. நான் அந்த பாப்பா குரலாம் காட்டி நினைச்சு கேட்டேன். சரி சரி. 2 பேர் குரலும் ஒன்னாதான் இருக்கும். அதான் அதே அதே அது என்ன, அதான் 28,000 மழை போல இல்ல. முதல் பாடுற பாட்டு என்ன பாட்டு பாருங்களேன்? பசுக்களே கொன்று அவங்க பாடின பாட்டு. நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. பசுக்கள் என்பது உயிர் வர்க்கம். பது பசை பாசம் எனப்பர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. வாழ்க வாழ்க. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா. ஐயா அடியனுங்க அமௌண்ட் அனுப்பிடுறேங்க. உங்க நம்பருக்கு அனுப்பட்டுமா அவங்க நம்பருக்கு அனுப்பணுமா? ஐயா அடியனுடைய நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க ஐயா. நம்ம சிகாரம் ஃபவுண்டேஷன் நம்ம சிகாரம் சார்பாகவே பண்ண போறோம். சரிங்க சாமி. அடியன் ஆமா கூட்டு முயற்சி தான் சாமி. சரிங்க நன்றி நன்றிங்க. அன்னைக்கு அடியன் பார்த்துட்டு வெளில அது பேசிட்டு இருக்கும்போது வெளில வந்துட்டேன், தெரியல. வந்துட்டாங்க ஐயா. திருப்பணிக்காக நம்ம அந்த எல்லா லிங்கமும் நந்தியும் இப்போ கொடுத்துருக்காங்க. அம்பாள் ஒரு இடத்துல கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா வந்து அருளர் செய்ய ஒரு முறை வந்து அங்க பாத்துட்டாருன்னா அது ஒரு சொல்லுவார் எப்படி இருக்கா எப்படி பண்ணணும்ன்றது ஒரு முறை பாத்துட்டாருன்னா அந்த இடம் வந்து செல்வம் ஐயா தான் ரிசீவ் பண்ணி எப்பயும் கொடுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பாத்துல ஒரு நாள் நடுவில் போய் பார்த்துட்டு இந்த ஆடி மாசம் போய் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு இது பண்ணிட்டு வந்துடலாம். கண்டிப்பா. எப்ப போலான்னு சொல்லுங்க, போயிட்டு வந்துடலாம். ராஜா ஏன் வரேன்னாரு, கேட்டு போயிட்டு வந்துடலாம். அந்த இடத்த தீர்மானிங்க ஐயா. அந்த இடம் எப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிங்க. போலாம். போய் பார்த்து நேரா பார்த்து பண்ண முடியும். நேரா போய் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்து. கண்டிப்பா கண்டிப்பா. நான் செல்வம் ஐயா கூட சொல்லுங்க. ராஜா எவரான்னு கேட்டுக்கலாம். இல்ல நீங்க நானும் போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சந்திச்சு அப்படி போய் பார்த்து நிச்சயம் 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 சாமி. சிவாயன் சிவாயன். நம்ம 2 பேரும் ஃப்ரீயா இருக்க போய் பார்த்து வந்துடலாம். கண்டிப்பாங்க ஐயா. சிவாயனம். செல்வம் ஐயா பாட்டு கேட்டு பகல் நேரத்துல போயிட்டு வர மாதிரி. சரிங்க சரிங்க. நான் பைக்ல கூட்டு போயிடுறேன். சரிங்க நல்லதுங்க. செல்வம் ஐயா நீங்க சொல்லுங்க, நாள் சொல்லுங்க, நம்ம போலாம். ஐயா சொல்றேங்க ஐயா. ஆமாங்க ஐயா சொல்றேங்க ஐயா. சொல்றேங்க ஐயா. செல்வம் ஐயா. சரி சரி சரி. நேரம் வந்து பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்து எங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பார்த்து இடம் பார்த்து ஒரு நாளை முடிவு பண்ணி பெருமானை எழுந்தள்ள செய்துடுவோம். சரிதானாங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாம் வாங்க வந்து பாருங்க ஐயா. பெருமான் கூப்பிடுறாரு நடராஜ மூலமா. சிவா ஐயா வாய்ப்பு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு எழுத்துக்குட்டிதான் ஐயா படிக்க தெரியுமே. அதையும் இவ்வளவு நேரம் எழுத்து கூட்டி மனப்பாடம் பண்ணி வச்சு படிச்சேங்க ஐயா. நீங்க ஆர்வம் பாடுறதுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்றோம். கவலைப்படாதீங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. எழுத்து அவங்க கூட்டினாங்களா ஐயா சிவபெருமான்? அவன் பாட்டு சுந்தரர் பாடினாரு, அவங்க எழுத்து கூட்டாங்க. அதான் உண்மை. பாடினது சுந்தரரு, எழுத்து கூட்டது மீனாட்சி. மீனாட்சியாகி அங்கே இருக்கண்ணே கூட இருந்து துணை புரிந்தவர் செல்வம் ஐயா. வாழ்க வாழ்க. பாப்பா பேர் என்னையா? ஐயா தனலட்சுமிங்க ஐயா. தனலட்சுமி. வாழ்க. அப்ப தனலட்சுமி பேரால தனம் நிறைய சேர்ந்துடும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும். வாழ்க வாழ்க. நினைத்தது நடைபெறும். வாழ்க வாழ்க. சரி அத பதிவு முடிச்சுயா? அது படிக்கிறது 4வது பாட்டு பண்ணையா? யாராவது ஒருத்தர் பாடி முடிச்சிடலாம்.
பாடுங்கம்மா பாடுங்கம்மா. 4வது பாட்டுமா. பீரர் கூரை. பேரல் கூரை உடுத்தோர் பத்திரம் கட்டி வெட்டினாராய் கொசூரை பாங்கியராகி நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் மோரை வேடுவார் கூடி வாழ்முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏறுகாலேற்றது இல்லையாய் வீடில் எதுக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானீரே. வாழ்க வாழ்க. அடுத்து தயங்கு சோலை. 5வது பாட்டு. யார் பாடுறது? பாடாதவங்க யாராவது? பத்மாவதி அம்மா பாடணும்னு கேட்டாங்க, அவங்கள பாட சொல்லுங்க. கண்டிப்பா. பதிகம் படிக்கலான்னு. பத்மாவதி அம்மா இல்லைன்னா நான் அடியன் பாடுறேங்க ஐயா. தயங்கு சோலை இருக்கிற ஐயா. பாடுமா. 5வது பாட்டு பாடுமா. தயங்கு சோலை உடுத்து சங்கரா சாமவேதம் ஓதி மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டு ஊனும் மார்க்கம் ஒன்று அறி முயங்கு பூன்முலை மங்கையாலோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் இயக்கவோம் எடுக்கு உடையாராய் வீடில் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே. எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே. நன்றி ஐயா. நேற்று ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன் பாருங்கம்மா. அவங்க மலை மேல போகும்போது அங்க அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது நீங்க எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கீங்க. அந்த வீடியோ ஒண்ணு அமைச்சிருக்கேன் பாருங்க. பாக்குறையா. வாழ்க வாழ்க. அடுத்து தம்பி கலைக்கல்லூரி கார்த்திகேயன். முட்டி செய்ப்பன பழம்பஞ்சுரம். என்ன ராகையா? கலைக்கல்லூரி கார்த்திகேயன். பழம்பஞ்சுரத்தை ராகம் சொல்லிட்டு பாடுங்க ஐயா. பழம்பஞ்சுரத்துக்கு ராகம் சொல்லிட்டு பாடுங்க. மனுஷன் காது கேட்க மாட்டேங்குதுங்க ஐயா. எனக்குதான் வயசாயிடுச்சு காது கேட்கல. நீ அடம்புள்ள தானே ஐயா. சவுண்ட் கம்மியா ஐயா. காப்பிங்க. திருச்சிற்றம்பலம் விட்டு செய்ப்ப ஐயா. 6வது பாட்டுதாங்க ஐயா. 6வது பாட்டு. திருச்சிற்றம்பலம் விட்டு செய்ப்பன கொக்கரை கொடு கொட்டித்த தழகம் விட்டு செய்ப்பன கொக்கரை கொடு கொட்டித்த தழகம் கொட்டி பாடுமி தொந்துமியோடு குடமுழானி மகிழ்வியே மொட்டலார்ந்து மனம் கமல் முருகன் பூண்டிமா நகர்வாய் இட்ட பேச்சை கொண்டு உண்பதாகில் நீர் இட்ட பிச்சை கொண்டு உண்பதாகில் நீர் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரானீரே. நன்றிங்க. என்ன ராகம் அது ஐயா? நான் பானது காப்பிங்க. காப்பிங்க. காப்பி ராகம் அது. சரி சரி சரி. இங்க இந்த பாட்டுல வந்து வெட்டி செய்ப்பன கொக்கரை கொடு கொடு கொட்டி தத்தகம் வந்து அந்த இசையில வந்து கைலாய வாத்தியத்தெல்லாம் சுட்டி காட்டாரு. அதுக்கு அடுத்த சொல்லு குடமுழா நீர் மகிழ்வீர். அதனால திருக்குடமுழுக்கு செஞ்சா கைலாய வாத்தியத்தோட செய்யணும்னு சொன்ன மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. செய்தி சுந்தரர் செய்தி. பழம் பஞ்சரத்துக்கு வந்து ராகம் சங்கராபரணம் போட்டுருங்க. அது அவங்க இது புத்தகத்துல சங்கராபரணம் போட்டுருக்காங்க. ஆனா இவர் பாடின ராகம் அதால கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் கேட்டேன். ஆனா நான் சங்கராபரணம் நினைச்சுதான் கேட்டேன். ஆனா இவர் பாண்டது காப்பி ராகம்னு சொல்லிட்டாரு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஐயா 2 ஜன்னி ராகம் தான். என்னையா சொல்லுங்க.
ரெண்டு ஜன்னியரா, ரெண்டு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குமா? சரி சரி. ரெண்டு ஜன்னியரா. பேரோட காப்பி ராகம் சொல்லிக்கலாம். இல்ல சங்கராபரோட வருது அதுவும். நன்றி நன்றி. நீ சங்கராபரோட சொல்லுதான் நான் நினைச்சு கேட்டேன். ஆனா ஏன்னா இப்ப நான் புத்தகத்துல பார்த்த ஞாபகம். நீ காப்பி ராகம் சொன்ன உடனே சரி அது வேற பொழுது நினைச்சிட்டேன். வேற ஒன்றும் இல்ல. இல்ல ரெண்டு ஒருதாங்க. ஒண்ணுதான். சரி எனக்கு அந்த அளவுக்கு செய்யானே இல்ல ராஜா. ரைட். ஐயா சிவாய் நம்ம ஐயா அடியன் பாட்டுங்களா? வாங்க. பாலசுந்தர் ஐயா வாங்க. 7வது வேதம் ஊதி பெண்ணீரு பூசி வெண்கோவணம் தட்டு அயலே போதம் மேவிய ஒற்றியூரையும் உத்திரம் நீர் மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே எத்துக்கு சிவாய் நம ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே. திருச்சிட்டம்பலம். சிவாய் நம்ம பெருமானே உன்னுடைய பொருளுக்கு நீதான் காவல். என்ன அந்த காவல் காக்கிற வேலையை விட்டுட்டு எதுக்கு அங்க உட்காந்துக்கிறான்னு கேக்குற மாதிரி இருக்குது. கணபதி ஐயா வாழ்க வாழ்க. அப்பா அப்பா ஸ்ரீதேவி பண்ணாரப்பா. அப்பா ஸ்ரீதேவி குரல் இன்னைக்கு கிடைக்கல. ஸ்ரீதேவியா குரல் கேட்கலையா? இப்ப அடுத்த பாடம் ஸ்ரீதேவியா பாட சொல்லலாம். புண்ணியம் புண்ணியம் ஐயா 3வது பாடல் அவருதான் ஐயா பாடினாரு. சிவா புண்ணியம் புண்ணியம் உங்க ஆசையெல்லாம் மீட்டும்பா. சிவா சிவா பாடுங்க. 8வது பாடல் பாடுறங்க. பாடுங்க. சிற்றம்பலம். படவர நுண்ணேரிடை பனை தோல்வரி நெடுங்கண் படவர நுண்ணேரிடை பனை தோல்வரி நெடுங்கண் மடவரல்லோமை நங்கை தம்மையோர் பாகம் வைத்துகந்தீர் முடவரல் நீரிடரிடீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் முடவரல் நீரிடரிடீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடவமேறியும் போவதாகில் நீர் எத்துக்கிங்கிருந்தீரெம்பீரானீரே இடவமேறியும் போவதாகில் நீர் எத்துக்கிங்கிருந்தீரெம்பீரானீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவனேசையாவுக்கு ரசிகர்கள் நிறைய ஆயிட்டாங்க. வாழ்க வாழ்க. உங்களுடைய சொற்பொழி பல பேரை ஈர்த்து இருக்குது. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வாழ்க. குன்றத்தூர் உமா அம்மாவும் மணிமேல் அம்மாவும் பாடணும் ஐயா. சாந்தமாக. திருச்சிற்றம்பலம். சாந்தமாக வெந்நீர் பூசி வெண்பற்றலை கலான வேந்த வெண்பிறை கன்னி தன்னையோ பாகம் வைத்துகந்தீர் மோந்தையோடு முழக்கரா முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏந்த பூன்முலை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கிருந்தீரெம்பிரானிரே ஏந்த பூன்முலை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கிருந்தீரெம்பிரானிரே. திருச்சிட்டம்பலங்க. நன்றிங்கய்யா. மோந்தையோடு முழக்கரா என்று கைலாய வாத்தியத்தை நினைவுபடுத்துற செய்தி. வாழ்க வாழ்க. முந்தி வானவர். வாங்க உமாமா வாங்க. சிவான பார்த்து சிற்றமலையா. முந்தி வானவர் தம் தோளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்து அணைதிரள் பாவை தன்னை ஓர் பாகம் வைத்தவனே
சிந்தையில் சிவ தொண்டன் ஓரன் உரைத்த தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவாரிடர் ஒன்றும் தாமில்லரே. சிந்தையில் சிவ தொண்டன் ஓரன் உரைத்தன பத்தும் கொண்டு எந்தம் அடிகளை ஏத்துவாரிடர் ஒன்றும் தாமில்லரே. சிந்தையில் சிவத்தொண்டன் ஊரன் சொல்லி கணபதி ஐயா சிவத்தொண்டனுக்கா அவருக்கு இடரொன்றும் இல்லையாக வேண்டும் என்று சுந்தரர் சொல்ற மாதிரி இடரொன்றும் தாமிலரே என்று போன பொருள் சீக்கிரம் வந்து சேரும், எதுவும் இடர் வராது அப்படின்னு சுந்தரரே உறுதி கொடுக்குற மாதிரி அமைந்த பதிக பலன். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். டைம் எடுத்து வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். ஐயா அந்த இதுயா திருக்கோயில் அடைப்பித்தல் பொன்னூசல் திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. வாங்க கணபதி ஐயா பொன்னூசல் பாடுங்க. யார் சிவா யார் பண்ணீங்க? நீங்கதான் பொன்னூசல் பாடுங்கய்யா. இரண்டாவது பாட்டம் மூன்றங்கிழங்கு நயனத்தை மூவாத. இருக்காரா? லைன்ல இருக்காரா? கணபதி ஐயா படிக்கிறீங்களா? வாங்க போன்ல எடுக்கணும்ல. 8-16-2 மூன்றங்கிழங்கு நயனத்தை. சிவாஜி சிற்றம் எத்தனாவதுப்பா? மூணாவதா? ரெண்டாவது பாட்டியா? சரி சரி. மூன்றங்கிழங்கு நயனத்தை. திருச்சிற்றம்பலம். மூன்றங்கிழங்கு நயனத்தின் மூவதவன் தங்கு தேவர்களும் காண மலரடிகள் தேன் தங்கி தித்தித்தமொழி தாந்தென்னங்கு ஊர்தங்கி நின்றிருக்கும் கிடைப்பது பாழே குலவந்தை விட்டு விட்டு வருது ஆடு. பொண்ணு எல்லட கோங்கிழமரு பாழே ஓரங்கனையே பொண்ணு எல்லடவு பொண்ணு எல்லடவு. சிற்றம்பலம் ஐயா. நன்றி வணக்கம். அடியார் பெருமக்கள் இந்த மனமொழுகி இந்த பாடலை பாடி அடியனுக்காக இந்த கஷ்டத்தை நான் தவிர்த்துக் கொள்கிறேன். சிவா வசிஷ்டேஸ்வரருக்காக வாழ்க வாழ்க. சிவா சிவா சிவா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்தியா. விடுமின் வெகுளி வேட்கை நோய். யார் பாட போறது? யார் திரைப்பத்தில் விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையா நடிக்கு பெரும் தாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமீன் அடைவோம் நாம் போல் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வான் புகழ்களையே. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.
அடுத்து வாழ்த்து. ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் சங்கர். வாழ்த்து படிங்க ஐயா. சங்கர் ஐயா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதி யாதுமோர் குறைவிலை, பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. கழுமலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்லது யாருமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல துரும் கழுமலர் வளநகர், பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. நன்றி நன்றி நன்றி. வான்முகில் வழாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமிழ் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெறுப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, மஞ்சை வாழ்க, யானைதனின் அலங்கு வாழ்க, மாறிய வள்ளி வாழ்க, வாழ்க வாழ்க சீரடி எல்லாம், உருவாய் அருவாய் உளராய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துவனே. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம். நன்றி வணக்கம். மாறிலா வள்ளி வாழ்க அப்படின்றதுக்கு மாரிய வள்ளி வாழ்கன்னாரு. எந்த வள்ளி? உழைத்தால் பண்டை கொடுவின நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன், உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் எனையாழ்வாய், உழைத்தால் பொறுக்க வேண்டாம். இல்ல எதை சொன்னாலும் இறைவன் நினைச்சே பழகிட்டா வேற எந்த வழின்னு அவன் வராது. நம்ம உலகியல் நிலையில எந்த வழி நினைக்கிறத விட அருள் நிலையில எல்லாம் சிவன் செயல் நினைச்சா தெரியப்படும். வாழ்க வாழ்க. நன்றிங்க. நம்ம படிக்கிற திருமுறை தமிழ் வந்து அருளியல் நிலையில எதையும் சிந்திக்க பார்த்து பழகணும். நம்ம எதை நினைச்சா உலகியல் நிலையில போய் சிந்திச்சு அது வேற மாதிரிலாம் போயிடும். அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி கமெண்ட்ஸ். அற்புதம் 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 அற்புதம். இல்ல அதுக்கு இல்லைங்க ஐயா, திடீர்னு நான் கூப்பிட்டோன்னு அவர் எதிர்பார்க்கலன்றாரு. ஏதோ ஆர்வமா பாடினா நல்லா, கொஞ்சம் வேகமா பாடினா கொஞ்சம் தவறு வந்துச்சு. அது பிழை இருந்தா பெருமான் பொறுத்து கொள்வான். என்ன பிழைத்தால் பொறுக்க வேண்டாம்னு எதுவும் பாடினாரு. மாரிய வள்ளி எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேற மாதிரி என்ன நினைக்கிறீங்க? மாரிய வள்ளி யாரு? பெருமாட்டுதான் வள்ளி. காஞ்சி இருக்கிற இவர் தான் என்ன ஏலவார் வள்ளிதான் வள்ளின்னு வச்சுக்கா. ஐயா அது இல்ல, ஐயா அது இல்ல, அவரு கலியுக வள்ளி எப்படி இருப்பான்னு சிந்தனை பண்ணிருக்காரு ஐயா. அதுல ஐயா அவரு உமையம்மையார்னு சொல்லி அது வள்ளி என்ற சொல்லு உமையம்மையாளை குறிக்கும் என்று சொல்லி அது ஏலவார் வழியா இருக்கட்டுமே. நன்றி நன்றிங்க நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு அருளியல் நிலையிலேயே நினைப்பதை தவிர நம்ம உலகியல் நிலை கொண்டு வந்து அதை இறக்கிட கூடாது. ஆமா ஆமாங்க, இயல்பா தான் கேட்டேன், இயல்பா தான். சிவாயினமே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்ற 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நீதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நீதே நிறைவு செய்வோம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். ரொம்ப